வணக்கம் நண்பா, நான் உங்கள் சக்திவேல் பேசுகிறேன். வெல்கம் டு சக்தி விலாக்ஸ் தமிழ். ஓகே நண்பா, ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பீஸ்டி பாய்க்காக ஒரு ஸ்மால் அப்கிரேடுன்னு சொல்லலாம். என்ன பேர் வந்து பெருசாக இருக்குது, அதனால தான் நான் ஃபோனை பார்த்து படிக்கலான்னு இருக்கேன். இது ஒரு வீல் லைட் வந்து வாங்கியிருக்கேன், வித் மோஷன் சென்சாரோடு இருக்கும் அது. ஸோ பவர் ப்ளஸ் 2 pieces மோஷன் மூமெண்ட் டைப் மல்டிபர்பஸ் லாங் வால் எல்இடி டைப் லைட் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப லாங்காக கொடுத்துருக்காங்க. ரொம்ப லாங்காலாம் போக வேணாம், ஜஸ்ட் இது ஒரு வீல் லைட் நண்பா. வீல் லைட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணோம்னா, ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம அந்த வீல் வந்து மோஷனில் இருந்துச்சுன்னா, ரொட்டேஷனில் இருந்துச்சுன்னா லைட் எரியும். நம்ம சப்போஸ் ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அந்த லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து மோஷன் சென்சாரோடு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா, இது அமேசானில் தான் வாங்கினேன். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 195 rupees இருக்குது. ஆனால் ஒர்த்தா என்னன்னு சொல்லிட்டு ஸ்டில் எனக்கு உண்மையாகவே கண்டிப்பாக தெரியல. ஒய் பிகாஸ்னால் ஈவன் ஒரு 70 rupeesக்கும் இதே செக்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த லைட்டு பார்த்திங்கன்னா 2 லைட் கொடுத்துருக்காங்க. இது வந்து மல்டிபர்பஸ் தான். அண்ட் 250 lumens வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ லூமினஸ் நிறையவே கலர் வந்து நல்லா பிரைட்டாக தெரியும் நீங்கள் நைட்டில் போகும்போது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது வந்து மல்டிபர்பஸ்ஸு. ஸோ நீங்களே பார்க்கலாம், இது வந்து சைக்கிள் வால்வுக்கு வந்து போட்டுக்கலாம். அண்ட் இதை இந்த மேலே இருக்கிற ரப்பரை வந்து கழட்டினோம்னா பைக்குக்கெலாம் வந்து இந்த இது போட்டுக்கலாம். ஸோ இதை அப்படியே வந்து பைக்கில் வந்து ப்ளேஸ் பண்ணிடணும் அங்கே காற்றடிக்கிற நாச்சாண்டை. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட் டயர்லாம் ஆகாது. ஏன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப இதை நீங்களே பார்க்கலாம், உள்ளே எம்டியான ஹோல் தான் இது. ஸோ டயர்லாம் வந்து ஃப்ளாட் ஆகாது அண்ட் காற்று வந்து கம்மியாகாது. பிகாஸ் இது நீங்கள் உள்ளே பார்க்கலாம், செல் இருக்க உள்ளே. ஸோ ஃபுல்லாக வந்து ஃபுல்லி சீல்டு தான், நல்லாவே இருக்கும். அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆன்டி கரோசிவ்னு சொல்லியிருக்காங்க. துரு பிடிக்காது. துரு பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக இது வேஸ்ட்டு தான். அண்ட் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தேன், பட் இதுதான் ஓரளவுக்கு நல்லதாக இருந்துச்சு. 195 rupees. அண்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஒன்றா போயிட்டு வாங்கிக்கோங்க. ஸோ இது நம்ம இப்போ பீஸ்டி பாயில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே நண்பா, இதை ஆக்டிவேட் பண்ணுறதுன்றது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா நான் இந்த ரிவ்யூஸ்லாம் கூட பார்த்துருந்தேன், காரி துப்பியிருந்தாங்க ஆக்சுவலாக ப்ராடக்ட்ஸை. ஏன்னா எந்த ப்ராடக்ட்டுமே இந்த மோஷன் சென்சார் லைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமாக தான் இருக்குன்னு சொல்லலாம். பட் இது கொஞ்சம் புது ப்ராடக்ட்டு, ஸோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இதை ஆக்டிவேட் பண்ணோம்னா நீங்கள் சும்மா நானே வாங்கிட்டு என்ன தெரியுமா பண்ணேன், இப்படி ஆட்டிகிட்டு இருந்த மோஷன் சென்சார் தானே, என்னடா லைட் எரியலன்னு சொல்லிட்டு, லைட் எரியுதுன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட்டு இங்கே இருக்கும் ஆக்சுவலாக செல்லு போடுறது. இதை ஓப்பன் பண்ணுங்கள், நீங்களே பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பேப்பர் வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து ட்ரை ஆகிடும்ல, நம்ம அவங்க ஷிப் பண்ணிவிட்டு எத்தனை நாள் ஆகுன்னு தெரியல, அண்ட் எப்போ மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ அந்த ரீசனுக்காக தான் இந்த பேப்பர் வச்சுருப்பாங்க. இப்போ நான் வந்து பேப்பர் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ பேப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது இது பண்ணுங்கள். இப்போ வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஆஹா, லைட் எரியுதுங்க, போட்டோன்னு லுக்குன்னு அடிக்குது. சரி இருங்க, இப்போ நான் இது வந்து திருகிடுறேன். வா, மல்டி கலருங்க, செம. இதை தான் எதிர்பார்த்தேன். இங்கே பாருங்கள், சும்மா கலராக எரியுது லைட்டு. இது நான் கூட ப்ளூ கலர் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சேன். இது லூமென் வந்து மல்டி கலர். இது கண்டிப்பாக நைட்டில் உங்களுக்கு ஓட்டிகிட்டு செம்மையாக இருக்கும் பீஸ்டி பாய். அப்போ காமிக்கிறேன். பட் இப்போ எப்படி இன்ஸ்டாலேஷன் மட்டும் பார்த்துக்கலாம், இருங்க. ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. இது வந்து சைக்கிள் இதை வந்து ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. மேலேயும் கயிட்டது கீழே இருக்கிறத இதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கேப் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ பக்காவாக செட் ஆகும். ஆக்சுவலாக காருக்கு அண்ட் பைக்குக்கெலாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக செட் ஆகும். ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட்டு இதை எண்ணிட்டு நாச்சில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஓகே, ஜஸ்ட்டு நாச்சில் வச்சுட்டு லைட்டாக திருகிட்டிங்கன்னா போகும். ஸோ ஐ திங்க் அக்யூரேட்டாக இந்த நாச்சு இந்த கேப் வந்து எங்கே முடிஞ்சிச்சோ அதே அந்த வாட்டர் மார்க்கில் தான் முடிஞ்சிருக்குது. ஸோ நீங்களே பார்க்கலாம், அதுக்கு டைம் அவுட் பீரியட் இருக்குது போல். அதுவே ஆஃப் ஆகிடுது. லைட்டாக தட்டி விட்டுனா கூட ஆன் ஆகிடுது. செம்மையாக இருக்குல்ல. கண்டிப்பாக எனக்கே கொஞ்சம் க்யூரியஸாக இருக்குது, இது எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் இந்த வீடியோ வந்து இங்கே முடிச்சுட்டு அண்ட் இன்றைக்கி நைட்டு வந்து டெஸ்ட் வீடியோ போட போகிறோம். ஸோ அங்கே பார்க்கலாம் வாங்க. ஓகே நண்பா, ஸோ நைட் ஆகிடுச்சு, நீங்களே பார்க்கலாம் 2 லைட்டுமே எரியுது. பட் வாங்க நம்ம ஓட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
ஓகே நண்பா, கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வேணால் உங்கள் பைக்குக்கு இந்த லைட் போட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு, அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம பெரிய டியூக் கம்யூனிட்டியை உருவாக்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. We'll see you in next video. Until then, bye from Shakti.